தந்தை மகன் பிரச்சினை நாளை சரியாகலாம் என்று பாமக வழக்கில் உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. கட்சியை வைத்துதான் முடிவெடுக்க முடியும் என்றும் நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, பாமக வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தனது கருத்தை முன்வைத்திருக்கிறது. வழக்கின் விவரங்கள் என்ன? பாமகவுடைய சின்னம், பெயர் ஆகியவற்றை அன்புமணி பயன்படுத்தி தடை கோரி பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் சென்னை உரிமை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை நிராகரிக்க கோரி அன்புமணி தரப்பிலும் மனு தாக்கல் செய்துள்ளது. இந்த நிலையில் பாமக கட்சியுடைய பொதுச் செயலாளர் வடிவேல் ராமன் தன்னையும் இந்த வழக்கை இணைத்துக் கொள்ள வேண்டும் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர மனுவாக தாக்கல் செய்து விசாரணைக்கு எடுக்க கோரியிருந்தார். கட்சியின் பொதுச் செயலாளராக தன்னை இந்த வழக்கில் இணைக்க உரிமையியல் நீதிமன்றம் மறுத்துவிட்டது என்றும், எனவே தன்னை இந்த வழக்கில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. அந்த வழக்கு மனுவில் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கில் விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் கேட்டிருந்தார். இந்த வழக்கு தான் உயர்நீதிமன்ற நீதிபதி தமிழ்ச்செல்வி முன்பு இந்த விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கு விசாரணை தொடர்பாக கேவியட் மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் இந்த இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்று ராமதாஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை தெரிய நீதிபதி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது, என்ன செய்ய போகிறீர்கள்? தந்தை மகன் பிரச்சனை நாளை சரியாகலாம், ஆனால் கட்சியை வைத்து தான் இந்த வழக்கில் எந்த முடிவு எடுக்க முடியும் என்றும் தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் பாமகவுடைய பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணனை இந்த வழக்கில் இணைப்பதால் என்ன பிரச்சனை இருக்குது என்றும் கேள்வி எழுப்பிய நீதிபதி ஆவணங்களை எதிர் மனுதாரருக்கு வழங்க வேண்டும் என்று கூறி அன்புமணி தாக்கல் செய்த வழக்கையும் நாளை விசாரிக்கப்படும் என்று நீதிபதி தமிழ்ச்செல்வி தெரிவித்துள்ளார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பையா.